லஞ்சுக்கு டின்னருக்கு சேர்த்து ஒரே குழம்பா பிளான் பண்ணுறீங்களா? அப்போ இந்த ஹெல்த்தியாக வெஜிடபிள் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன், பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன். இது நூக்கலுங்க, கண்டிப்பாக இது கூட சேர்த்துக்குங்க, அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. கேரட்டு, முட்டைக்கோசு, இது எல்லாமே 150லேருந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி செடி கொஞ்சம் எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கு, ஒரு தேங்காய் ஃபுல்லாக தேங்காய் பால் எடுத்திருக்கேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் போட்டுட்டு வதக்கிடுறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு காயெல்லாம் சேர்த்துக்கிறேன். இந்த நூக்கல் சொன்னேன் இல்லையா, மற்ற காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் சாஃப்ட் ஆயிரும். ஆனால் இந்த நூக்கல் கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும். அப்போ வெஜிடபிள்ஸாக எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், உப்பு சேர்த்துட்டு தேங்காய் பால் இது கூட சேர்த்துக்கிறேங்க. நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி செடியை குக்கர் மூடுறதுக்கு முன்னாலே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்குனாலுமே நல்லாயிருக்குங்க. இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணி வச்சுருக்கேன். மத்தியானம் லஞ்சுக்கு அதோடு சேர்த்து தான் சாப்பிட போகிறோம். பிரியாணிக்கு ஈக்குவலாக டேஸ்ட் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.